லைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. டாக்டர், நீங்கள் இதுக்கு மேலே யோசிக்க வேணாம், அவங்களுக்கு குழந்தைய வந்துட்டு காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தான் சொல்லி ஆகணும், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சரிங்க ராஜா, ஒரு நல்லதுக்காண்டி அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு நல்லதுன்னு படுறதுனால தான் நான் இந்த தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லாரும் ஒன்றா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. மயிலும் அவங்க ஒய்ஃப் ராகினி வந்துட்டு பயந்துட்டே இருக்காங்க. போச்சு, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்ல போகிறாங்க, அம்மா வந்துட்டு தாம்னு ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க டாக்டர் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக வந்துட்டு பேச்சுக்கு சொல்லிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவுக்கு மட்டும் டவுட்டாகவே இருக்குது. இல்லையே, இவன் என்ன தனியாக டாக்டரை கூப்பிட்டு போய் பேசுகிறான், வந்த டாக்டர் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு நார்மல் வாந்தி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறா, ஒமட்டுறா, தலை சுத்துதுங்க, இதே வேலையத்தான் இருக்கா, கண்டிப்பாக சம்திங் ராங், இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாங்க பெருசாக, நமக்கும் அக்காவுக்கு தெரியாமல் இங்கே ஏதோ பெருசாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இங்கிட்ட வந்துட்டு கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்ன அன்னைக்கும் டாக்டரை கூப்பிட்டு போய் தனியாக பேசின, இன்னைக்கு டாக்டரை கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிற, அப்படி என்னத்தை எங்களுக்கு தெரியாமல் பெரிய ரகசியம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அக்கா கேளுக்கா, எனக்கு என்னமோ இதை சந்தேகமாக இருக்குக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வேற தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டார், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, ஃபேமிலி உள்ளவங்ககிட்ட சொன்னால் பயந்துருவாங்களா, அதுக்காண்டி தான் தனியாக கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் சந்திராக்கு மட்டும் சந்தேகம் போன மாதிரி தெரியல, அவங்க வந்துட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலே தான் இருக்காங்க ராகினி மேலே. அடுத்து வந்துட்டு மாயா போலீஸோட வீட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்ததும் வீட்டில் எல்லாரும் ஷாக் ஆகி போய் எஞ்சி நிற்கிறாங்க. வாங்க சார், இவங்ககிட்ட தான் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் எதுக்கு தேவையில்லாமல் போலீஸை கூப்பிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியில் போயிரு, உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நானும் வந்துட்டு உங்களை பார்க்கலாம் வர கிடையாது, என் மகேஷை வந்துட்டு நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து மகேஷை திருப்பி கொடுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, மகேஷை நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம், அவன் என்கிட்ட சுற்றிட்டு அலைவான், அவனை போய் பிடிச்சி ஆளை பிடிச்சி தொங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசி விட்டுறாங்க. மாயா வந்துட்டு அதுக்கு உடனே மாயா சும்மா இருக்காம, சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்ல, போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், இப்போ வந்துட்டு சண்டெல்லாம் வேணாம், இவங்க வந்துட்டு கோர்ட்டில் இப்போ ஏபிஎஸ் மனு தாக்குதல் பண்ணியிருக்காங்க, இவங்க மகேஷ் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு, எங்கே இருந்தாலும் 24 ஹவர்ஸில் அவரை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால தான் மேடம் நாங்கள் என்கொயரிக்காக வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சார் இவளே ஒரு கேடு கட்டவ, அந்த மகேஷ் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும், என் பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையா பார்த்தோம், அவ்வளோதான், அவனோட கேரக்டர் தெரிஞ்சு அவன்கிட்ட சுத்தமாக விலகிட்டோம், அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தன்னைக்கு அவனே எங்கேயோ ஓடி போயிட்டான், இவ வந்துட்டு தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட்டுட்டு இருக்கா, இதுங்க ரெண்டுமே கேடு கட்ட ஜென்மங்க சார், நீங்கள் இவ பேச்சு கேட்டுட்டு வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் போங்க சார் தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு போலீஸ் சும்மா இருக்காமல், எங்கள் வேலையை பண்ண விடுங்க, இவங்க வந்துட்டு உங்கள் மாப்பிள்ளை மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் அவரை வந்து கூட்டு போய் என்கொயரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்னது என் மாப்பிள்ளை மேலேயா, ராஜாக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ண போகிறாரு, என் மாப்பிள்ளை வந்துட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கிட்டு ரேவதிக்கு பயமாயிருது. ஏன்னா ரேவதி அந்த கத்தி குத்து நடந்த இடத்துல ரேவதி தானே இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க. சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட பேசணுமோ எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், இவளை இங்கேருந்து கூட்டு போங்க சார் முதல்ல, பிற நான் கோவத்தில் ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க போலீஸ்கிட்ட. மாயா வந்துட்டு கார்த்தியை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.